இணையத்துல வெறும் ஒரு $500 வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ட்ரோன் கடல்ல மிதக்கிற பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலையே முற்றிலுமா செயலிழக்க வைக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்களை தடுக்க உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 40-50 வருஷமா அப்டேட் செய்யப்படவே இல்ல அப்படின்னு சொன்னா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. நேயர்களான உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இது உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ரொம்ப ஆழமான அலசல். யூபிஎஸ்சி தேர்வர்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகளை உன்னிப்பா கவனிக்கிற உங்களுக்காக அந்த மேலோட்டமான செய்திகளுக்கு பின்னால இயங்குற உண்மையான மெக்கானிசத்தை தான் நாம இன்னைக்கு இந்த டீப் டைவ்ல ஆராய போறோம். உண்மையில இன்னைக்கு நம்ம மிஷன் ரொம்ப தெளிவானது. இந்த புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ், அப்புறம் தொழில்நுட்ப கொள்கைகள், நம்ம அரசியல் அமைப்பு சட்டம், இது எல்லாமே தனித்தனி தீவுகள் கிடையாது. ஆமா, எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். கரெக்ட். ஒரு பழைய சட்டங்களுக்கும் அசுர வேகத்துல வளர்ற நவீன யுகத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு மாபெரும் யுத்தத்தை தான் நாம இன்னைக்கு பல்வேறு தரவுகள் மூலமா எந்த அரசியல் சார்பும் இல்லாம பார்க்க போறோம். சூப்பர். சரி, நாம நேரடியா அந்த ட்ரோன் கதைக்கே வருவோம். மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவர போர் சூழலை பத்தி நாம தினமும் நியூஸ்ல படிக்கிறோம். ஆனா அங்க போர் முறையே, அதாவது வார்ஃபேர் ஸ்டைலே முற்றிலுமா மாறிடுச்சுங்கிறது தான் நிதர்சனம். ரொம்ப பெரிய மாற்றம் அது. ஒரு சாதாரண பிக்கப் ட்ரக்ல இருந்து ஆபரேட் பண்ணப்படுற மலிவான ட்ரோன்கள் எப்படி பாரம்பரிய ராணுவ வியூகங்களை இவ்ளோ ஈஸியா உடைக்குது? ஒரு காலத்துல இத ஒரு டேவிட் மற்றும் கோலியாத் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு யானையை தாக்குற தேனீக்கள் கூட்டம் மாதிரி இல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. மிக சரியான உதாரணம். இந்த அசிமெட்ரிக் ட்ரோன் வார்ஃபேர், அதாவது சமச்சீரற்ற போர்முறை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ரேடார் சிஸ்டம்ஸ் ஃபெயில் ஆகிறத சொல்றீங்களா? ஆமா. ஒரு ட்ரெடிஷ்னல் ரேடார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பெரிய போர் விமானங்கள் இல்லனா ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது. ஆனா இப்போ இந்த ரஷ்யா மற்றும் ஈரான் கூட்டு தயாரிப்புல வர்ற ட்ரோன்கள் இருக்குல்ல, அந்த ஷாஹிட் ட்ரோன்கள் மாதிரி. அதேதான். அது பிளாஸ்டிக் மற்றும் மலிவான கார்பன் ஃபைபரால செய்யப்படுது. இது தரைக்கு ரொம்ப பக்கத்துல பறக்கறதால ரேடார்களோட கண்கள்ல ஈஸியா சிக்கறதில்ல. ஓ, அப்ப வெறும் ஒரு $10 ஜிபிஎஸ் கருவியும் ஒரு $100 வெடிபொருளும் இருந்தா போதுமா? கண்டிப்பா போதும். பல்லாயிரம் கோடிகள் செலவுல கட்டப்பட்ட ஒரு கப்பலோட கம்யூனிகேஷன் ஆண்டனாவையோ இல்ல சென்சார்களையோ ரொம்ப துல்லியமா தாக்கி ஒட்டுமொத்த கப்பலையுமே குருடாக்கிட முடியும். WPA மாதிரி சட்டங்கள் இந்த புது யுக போர்களை எப்படி எதிர்கொள்ளுது? பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வார் பவர்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அதிபர் தன்னிச்சையா ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுத்தார்னா 60 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தோட ஒப்புதலை பெறணும். ஓகே, இது ஒரு நல்ல செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி தானே தெரியுது. ஆமா, ஆனா இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? கப்பல்களையும் விமானங்களையும் அனுப்பி மாசக்கணக்கா போர் செஞ்ச காலத்துல. ஆனா இன்னைக்கு ஒரு பட்டன் அழுத்துனா அடுத்த 30 நிமிஷத்துல ஆளில்லா ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணிடுவே. எக்ஸாக்ட்லி. 2019 யெமன் போரின் போது அப்போ இருந்த அதிபர் ட்ரம்ப் நாடாளுமன்ற ஒப்புதலே இல்லாம இந்த 60 நாள் கெடுவை ரொம்ப ஈஸியா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. சட்டம் ஒரு நத்தை வேகத்துல போகுது, ஆனா போர் முறைகள் ஒளியின் வேகத்துல பயணிக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த ட்ரோன் தாக்குதல்களாலும் போர் பதற்றத்தாலும் குளோபல் ட்ரேட் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுது இல்லையா? முக்கியமா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பாதையே ஈரான் மூடிட்டதா சொல்றாங்களே, அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? அங்க கள நிலவரம் ரொம்பவே கவலைக்குரியதா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது உலக எரிபொருள் வர்த்தகத்துல 20% கையாள்ற ஒரு முக்கியமான நரம்பு நாடி. அந்த பாதையை மூடுனா உலக பொருளாதாரம் அப்படியே ஸ்தம்பிச்சிடுமே. கண்டிப்பா. அமெரிக்கா தங்களோட பொருளாதார தடைகளை விலக்கினா மட்டும்தான் அந்த பாதையை திறப்போம் அப்படின்னு ஈரான் ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. இதனால அங்க இருக்கிற கப்பல்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குமே. ஆமா. இதோட விளைவா அந்த வளைகுடா பகுதியில இப்போ சுமார் 20,000 கடலோடிகள், அதாவது சீஃபேரர்ஸ், தங்களோட கப்பல்களோட நடுக்கடல்ல சிக்கியிருக்காங்க. 20,000 பேரா? இதுல இந்தியர்கள் யாராவது இருக்காங்களா? அதுல கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்னன்னா, நம்ம வெளியுறவுத்துறை ரொம்ப துரிதமா செயல்பட்டு சிக்கியிருந்தவங்கள 2680 இந்தியர்களை பத்திரமா மீட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. இந்தியாவோட ராஜதந்திரம் எப்படி 2 வேறுபட்ட படகுகள்ல பயணிக்குதுன்னு பாருங்க.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா SCO மாநாட்டுல நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரா எங்களுக்கு 0 டாலரன்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா முழங்குறாரு. ஆமா, அது நம்மளோட ஸ்டாண்டர்ட் பாலிசி. ஆனா மறுபக்கம் ஈரானோட சபைகார துறைமுகத்தை நிர்வகிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. அதுக்காக அமெரிக்கா நமக்கு கொடுத்திருந்த பொருளாதார விலக்கு இப்ப முடிவடைச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச ராஜதந்திர சிக்கல் தான். ஆமா, இப்போ நாம் என்ன செய்யறது? தீவிரவாதத்தை எதிர்க்கிற அதே ஈரான் கூட நாம பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கே. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாபஹார் துறைமுகம் வெறும் ஒரு போர்ட் மட்டும் கிடையாது. அது ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்குள்ள இந்தியா நுழைவதற்கான ஒரு மாற்று வழி. அதாவது பாகிஸ்தானை பைபாஸ் பண்றதுக்கான ரூட். எக்ஸாக்ட்லி. பாகிஸ்தானை தவிர்த்துட்டு வர்த்தகம் செய்ய நமக்கு இருக்கிற ஒரே திறவுகோல் அதுதான். ஆனா அமெரிக்காவோட தடையை மீறினா இந்தியாவோட குளோபல் ட்ரேட் பாதிக்கப்படும். அப்போ இந்தியா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அதனால துறைமுகத்தோட செயல்பாடுகளை ஒரு ஈரானிய நிறுவனம் மூலமாவே ஒரு பினாமி முறையில நிர்வகிக்கிறதா, இல்ல அமெரிக்கா கிட்ட மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேக்குறதான்னு இந்தியா இப்போ திரைமறைவுல ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஜியோபாலிட்டிக்ஸ்னாலே நாம நிலப்பரப்பு, கடல் எல்லைகள்னு சுருக்கிடுறோம். ஆனா இன்னைக்கு உண்மையான போர் நடக்கிறது டிஜிட்டல் உலகத்துல தானே? கண்டிப்பா. ஒரு புறம் ஆசியாவுல நிலப்போர் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப பனிப்போர், அதாவது டெக் கோல்ட் வார் நடந்துட்டு இருக்கு. ஆமா, பிசிக்கல் பார்டர்ஸ ட்ரோன்ஸ் மாற்றி அமைக்குதுன்னா டிஜிட்டல் பார்டர்ஸ AI டேட்டா மையங்கள் தான் தீர்மானிக்குது. கரெக்ட். உண்மையில நாம இப்போ ஒரு டிஜிட்டல் பனிப்போரோட உச்சக்கட்டத்துல இருக்கோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் நினைவுக்கு வருது. சமீபத்துல மெட்டா நிறுவனம் மானஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் AI ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா சீனா அதை உடனடியா தடுத்து நிறுத்திடுச்சு. ஆமா, ஆனா அதே நேரத்துல நம்ம ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினத்துல $15 பில்லியன் முதலீட்டுல கூகுளோட AI டேட்டா மையத்தை நாம இருக்கிறோம் கூப்பி வரவேற்கிறோம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அதுதான் ஏன் கேள்வியும். சீனா ஏன் அந்த AI தொழில்நுட்பத்தை முடக்குது, நாம ஏன் அதை வெல்கம் பண்றோம்? இதுக்கு பின்னால் உள்ள மெக்கானிசம் என்ன? மிக சிறப்பான கேள்வி. இத நம்ம டேட்டா சாவரினிட்டி, அதாவது தரவு இறையாண்மை அப்படிங்கிற அடிப்படையில புரிஞ்சுக்கணும். டேட்டா சாவரினிட்டினா நம்ம தரவுகள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறதா? எக்ஸாக்ட்லி. AI அப்படிங்கிறது ஒரு மனித மூளை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு தரவுகள், அதாவது டேட்டா தான் உணவு. ஒரு AI உள்ளூர் மக்களோட பழக்க வழக்கங்கள், மொழி, கலாச்சாரம், இந்த டேட்டாவை சாப்பிட்டு தான் வளர முடியும். ஓ, அப்போ அந்த டேட்டா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கைக்கு போறது சீனா விரும்பல. கரெக்ட். தன் மக்களோட டேட்டா தன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு சீனா ரொம்ப உறுதியா இருக்கு. ஆனா இந்தியாவோட அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி. நாம ஒரு ஓபன் மார்க்கெட் மாதிரி செயல்படுறோமா? கூகுள் இங்க $15 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அது வெறும் கட்டிடங்களுக்கான முதலீடு கிடையாது. அப்போ அது நம்ம 140 கோடி மக்களோட டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கான முதலீடா? எக்ஸாக்ட்லி. இந்திய மக்களோட தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு தங்களோட AI-யை இன்னும் கூர்மையாக்கிறதுக்கான முதலீடு அது. ஆஹா, அப்படி என்றால் நம்ம தரவுகளை அவங்களே நிர்வகிக்கும் போது அதுல சில உள்நாட்டு சிக்கல்களும் கண்டிப்பா வருமே. நிறையவே வரும். இப்போ நம்மளோட புது தகவல் தொழில்நுட்ப விதிகள், அதாவது IT ரூல்ஸ் திருத்தங்கள்ல குறிப்பா ரூல் 3 சப்செக்ஷன் 4 பத்தி பல விவாதங்கள் நடக்குது. இதற்கும் இந்த டிஜிட்டல் பாலிசிக்கும் என்ன தொடர்பு? நேரடி தொடர்பு இருக்கு. சமூக வலைத்தளங்கள் இயங்கறதுக்கு அடிப்படை அஸ்திவாரமே செக்ஷன் 79 கீழே வழங்கப்படுற சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற பாதுகாப்பு தான். சேஃப் ஹார்பர்னா இப்போ ட்விட்டர்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ யாராவது ஒரு தப்பான போஸ்ட் போட்டா அதுக்கு அந்த கம்பெனி பொறுப்பல்ல அப்படிங்கறது தானே? ஆமா, அதேதான். ஆனா புதிய ரூல் 3 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, அரசு ஒரு பதிவை முடக்க சொன்னா அது அந்த நிறுவனங்கள் எந்த கேள்வியும் கேட்காம உடனடியா செஞ்சாகணும். அப்படி செய்யலன்னா என்ன ஆகும்? செய்யலன்னா அவங்களோட அந்த சேஃப் ஹார்பர் பாதுகாப்பு பறிக்கப்படும். அவங்க மேல நேரடியா கேஸ் போடலாம். ஒரு நிமிஷம், இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? சேஃப் ஹார்பர் விதியை ஒரு வீட்டு ஓனரோட ஒப்பிடலாம். சொல்லுங்க. வாடகைக்கு இருக்கிறவர் செய்யற ஒரு தப்புக்கு வீட்டு ஓனர் பொறுப்பல்ல. ஆனா அதுக்காக போலீஸ் சொல்றது எல்லாம் அந்த வீட்டு ஓனர் எந்த கேள்வியும் இல்லாம கேட்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? இது ஒரு நல்ல அனாலஜி. இத ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அரச விமர்சிக்கிற நியாயமான குரல்களை கூட முடக்கிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. விமர்சகர்களோட மிகப்பெரிய வாதமே அதுதான். இது ஃப்ரீ ஸ்பீச், அதாவது பேச்சுரிமையை நசுக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல கவர்மெண்ட் சைடுல என்ன நியாயம் இருக்கு?
கவர்மெண்ட் பார்வையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் மேடையில நின்னு ஒரு பொய் சொல்றதுக்கும் ஒரு அல்கோரிதம் மூலமா ஒரு ஃபேக் நியூஸ் சில நிமிஷங்கள்ல லட்சக்கணக்கான மக்களை போய் சேர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஒரு வீடியோ வைரல் ஆகும்போது அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. கரெக்ட். வன்முறையை தூண்டுற ஒரு வீடியோ வைரல் ஆகும்போது இது ஏன் பொறுப்பல்ல அப்படின்னு அந்த சோஷியல் மீடியா நிறுவனம் ஈஸியா ஒதுங்கிக்க முடியாது. ஓ, அப்ப அக்கவுண்டபிலிட்டி கண்டிப்பா வேணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. பொறுப்புக்கூறல் இல்லாம தொழில்நுட்பம் இயங்குனா அது தேச பாதுகாப்பிற்கே பெரிய ஆபத்தா மாறிடும். நேர்களான நீங்க இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க போன்ல ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வர்ற ஒரு மெசேஜ் உண்மையானதா இல்ல அரசுக்கு எதிரா செயல்படுற அல்காரிதம்களால பரப்பப்படுதா அப்படிங்கறத யார் முடிவு செய்யறது? ரொம்ப வேலிடான பாயிண்ட். அந்த கம்பெனி முடிவு செய்யறதா இல்ல அரசாங்கமா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய டிஜிட்டல் விவாதம். சரி, இந்த டெக்னாலஜி புரட்சி ஒரு புறம் இருக்க, நம்ம கல்வி முறை இதுக்காக எப்படி தயாராகுது? அதாவது ஸ்கூல் கரிக்குலம் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, சிபிஎஸ்இ இப்போ 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்களே. நிறைய பேருக்கு ஒரு 8 வயசு குழந்தைக்கு ஏஐ எதற்கு அப்படின்னு பெரிய ஆச்சரியம் இருக்கலாம். ஆமா, அது முன்கூட்டியே திணிக்கப்படுற ஒரு விஷயமா தெரியலையா? உண்மையில இல்ல. இதற்கான மெக்கானிசம் என்னன்னா, மாணவர்களை வெறும் மனப்பாடம் செய்யற, அதாவது ரோட் லேர்னிங் பண்ற இயந்திரங்களா வளர்க்காம பேட்டர்ன் ரெகக்னிஷன் மற்றும் லாஜிக்கல் திங்கிங்க்கு அவங்கள தயார்படுத்துறது தான். ஓ, அப்போ ஏஐயை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லாம. ஆமா, எதிர்காலத்துல ஏஐ அப்படிங்கிறது ஒரு டூலா மட்டும் இல்லாம நம்ம சிந்தனையோட ஒரு நீட்சியாகவே, ஒரு எக்ஸ்டென்ஷனாவே மாறப்போகுது. சூப்பர். இதை எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்க்க தான் பிஎம் வாணி திட்டத்தின் கீழே பப்ளிக் வைஃபை வசதிகளை ட்ராய் ரொம்ப தீவிரமா ப்ரோமோட் பண்றாங்களா? கரெக்ட். அந்த பிஎம் வாணி, அதாவது பிரைம் மினிஸ்டர் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்போ மொபைல் டேட்டாவே ரொம்ப சீப்பா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு பப்ளிக் வைஃபை? மொபைல் டேட்டா சீப் தான், ஆனா ஸ்பெக்ட்ரம் கிரன்ச், அதாவது அலைக்கற்றை நெருக்கடி அப்படின்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா ஒரே நேரத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் ஸ்லோ ஆகுறதா? எக்ஸாக்ட்லி. கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல வீடியோக்கள் பார்க்கும்போதோ இல்ல ஏஐ யூஸ் பண்ணும்போதோ மொபைல் டவர்கள் கண்டிப்பா திணறும். ஓகே, அப்போ இதை எப்படி சால்வ் பண்றாங்க? அதனால அந்த காலத்துல எப்படி தெருவுக்கு தெரு பிசிஓ பூத்கள் இருந்ததோ அதே போல பப்ளிக் டேட்டா ஆபீசஸ், அதாவது பிடிஓ எனப்படும் வைஃபை மையங்களை ஒவ்வொரு மளிகை கடையிலயும் டீ கடையிலயும் உருவாக்குறது தான் பிஎம் வாணியோட அடிப்படை மெக்கானிசம். ஆஹா, இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, இது இன்டர்நெட்டிற்கான ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஊர்ல சாலைகளை அமைக்கிறது போல இதுவும் ஒரு அடிப்படை கட்டமைப்பு. இப்ப நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் உரைக்குது. என்னது அது? சற்று முன்பு நாங்க அந்த சேஃப் ஹார்பர் விதிகளை பத்தி பேசணும் இல்லையா? பழைய சட்டங்களை எப்படி இந்த நவீன தொழில்நுட்பம் ரொம்ப தந்திரமா பைபாஸ் செய்யுதோ அதே போல ஒரு பெரிய ஓட்டணும் அரசியலமைப்பு சட்டத்திலையும் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. ஓ, நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. 10வது அட்டவணை. சமீபத்துல ஆம் ஆத்மி எம்பிக்கள் பிஜேபியில இணைந்ததை அவைத்தலைவர் அங்கீகரிச்சிருக்காரு. ஒடிசாவிலையும் பிஜேடி எம்எல்ஏக்கள் மேல இதே மாதிரி புகார்கள் இருக்கு. ஆமா, இது தொடர்கதையா தான் இருக்கு. கட்சித்தாவல் தடை சட்டத்துல இவ்வளவு ஓட்டைகள் இருந்தா அது வயல்ல நிக்கிற ஒரு சோளக்காட்டு பொம்மை போல தானே. பறவைகள் எல்லாம் பயப்படாம வந்து அதோட தோல் மேலேயே உட்காந்துக்குது. நான் இது ஒரு சின்ன திருத்தம் சொல்றேன். இது வெறும் சோளக்காட்டு பொம்மை மட்டும் கிடையாது. எந்த விவசாயி அந்த பொம்மையை நட்டு வச்சாரோ அவரே அதை பிரிச்சு மேற ஒரு முரண்பாடு இது. வா, நல்லா சொன்னீங்க. இந்த சட்டத்தோட மெக்கானிசம் உண்மையிலே எப்படிதான் வேலை செய்யுது? பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியோட 2/3 பங்கு, அதாவது 2/3 உறுப்பினர்கள் ஒன்னா சேர்ந்து பிரிஞ்சுட்டா அவங்க மேல இந்த கட்சி தாவல் சட்டம் பாயாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய லூப் ஹோல். ஆமா, ஆனா சுப்ரீம் கோர்ட் சமீபத்துல லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு 2ஆ பிரிச்சு ஒரு முக்கிய வழிகாட்டுதலை வழங்கியிருந்தாங்களே, அதோட மெக்கானிசம் என்ன? அதுதான் இங்க ஆணிவேரே. மக்கள் ஓட்டு போடுறது ஒரு அரசியல் கட்சிக்கு, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. ஓகே. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள வெற்றி பெற்று போற உறுப்பினர்கள் ஒன்னு சேர்ந்து உருவாக்குறது தான் சட்டமன்ற கட்சி, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் 2/3 பங்கு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே 2ஆ பிளந்துருச்சு அப்படின்னு அவைத்தலைவர் தன்னிச்சையா முடிவு பண்ண முடியாது. ஓ, அப்போ வெளியில இருக்கிற கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் இவங்களோட கருத்தும் முக்கியம்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா யதார்த்தத்துல என்ன நடக்குது?
அவைத்தலைவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்பட்டு இந்த சட்டத்தோட ஓட்டைகளை ரொம்ப தந்திரமா பயன்படுத்துறாங்க. நீங்க சொன்ன அந்த சேஃப் ஹார்பரும் இதுவும் ஒண்ணுதான் போலயே. சட்டத்தோட ஓட்டைகளை பவர்ல இருக்கிறவங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். இந்த சட்ட மீறல் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. ஆனா எலக்டோரல் ரோல் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல நடக்கிற மீறல்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம நடக்குதே. பிடிடி ஆச்சார்யா அவங்களோட கட்டுரை பத்தி சொல்றீங்களா? ஆமா, முன்னாள் லோக்சபா செயலாளர் பிடிடி ஆச்சார்யா அவர்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தையே மீறுது அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. உண்மையிலேயே இது ஜனநாயகத்தோட அடித்தளத்தையே அசைக்கிற ஒரு செயல்தான். அதுபடி ஒரு வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்றது நல்ல விஷயம் தானே? அது நல்ல விஷயம்தான். ஆனா அதை எப்படி பண்றாங்கறதுல தான் பிரச்சனை. சாதாரணமா தேர்தலுக்கு முன்பு சம்மரி ரிவிஷன் எனப்படும் சுருக்கமான திருத்தங்கள் மட்டுமே செய்யப்படணும். அதாவது புதுசா 18 வயசானவங்கள சேர்க்கறது இல்ல இறந்தவங்கள நீக்கிறது மாதிரி. கரெக்ட். ஆனா சில மாநிலங்கள்ல தேர்தலுக்கு சற்று முன்பாக வீடு வீடா செஞ்சு ஆய்வு செய்யற இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான திருத்தத்தை செய்றாங்க. ஓ, அப்போ இதுல என்ன மெக்கானிசம் தப்பா போகுது? இந்த மெக்கானிசத்தை மாநில அரசுகளோட கட்டுப்பாட்டுல இருக்கிற அதிகாரிகள் தவறா பயன்படுத்தினா எதிர்க்கட்சிகளுக்கு ஓட்டு போட வாய்ப்புள்ள பல உண்மையான வாக்காளர்களோட பேர்களை கூட ரொம்ப ஈஸியா நீக்கிட முடியும். இது ரொம்ப சீரியஸான ஒரு எலெக்ஷன் மேனிபுலேஷன் ஆச்சே. ஆமா. ஆர்பிஐ ஆக்ட் 1950 செக்ஷன் 21 மற்றும் ரூல் 25 இதன்படி பார்த்தா தேர்தல் இல்லாத சமயத்துல தான் இந்த மாதிரி இன்டென்சிவ் ரிவிஷன் செய்யணும். அப்போ அவசர கதியில எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்யப்படுற அந்த திருத்தங்கள் ஒரு சட்டவிரோத செயல்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அதான் அந்த கட்டுரையோட சாராம்சமும். இது போலதான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டமும் ஒரு காணல் நீரா இருக்கும்னு தோணுது. மத்திய பிரதேச விவகாரத்தை வச்சு சொல்றீங்களா? ஆமா, மத்திய பிரதேசத்துல இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அது உடனடியாக அமலுக்கு வராது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்களே. அங்கேயும் அந்த மெக்கானிசம் தான் பிரச்சனை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ் நடந்து அதன் பிறகு தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்ட பிறகுனா இந்த இடஒதுக்கீடல் அமலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் சட்ட விதி. ஆனா சென்சஸ் எப்ப நடக்கும்னு எந்த காலவரையறையுமே இல்லையே. அதுதான் சிக்கல். இது எப்போ நடக்கும்னு தெரியாததால இது வெறும் காகிதத்துல இருக்கிற ஒரு வாக்குறுதியா மட்டுமே இப்போதைக்கு இருக்கு. சோ ஒரு புறம் நம்ம உள்நாட்டு அரசியல் அமைப்புகள் இவ்ளோ குழப்பமா இருக்கு, ஆனா மறுபுறம் வெளிநாடுகளோட நம்ம குளோபல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை ரொம்ப வேகமா சைன் பண்றோமே. நியூசிலாந்து கூட நாம செஞ்சிருக்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சொல்றீங்களா? ஆமா, இந்தியா நியூசிலாந்து எஃப்டிஏ 15 வருஷத்துல $20 பில்லியன் முதலீட்டை கொண்டு வர போதுன்னு சொல்றாங்க. இது பொருளாதார ரீதியில ஒரு பிரம்மாண்டமான நகர்வு தான். இந்த ஒப்பந்தத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக பால் பொருட்களை, அதாவது டேரி ப்ராடக்ட்ஸை இந்த ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா ரொம்ப புத்திசாலித்தனப்ப விலக்கி வச்சிருக்கு. ஓ, ஏன்னா நியூசிலாந்து பால் உற்பத்தியில ரொம்ப பெரிய ஆள் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவங்க ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்தா நம்ம ஊர் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த மாதிரியான துல்லியமான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்தியாவோட முதிர்ச்சிய, மெச்சூரிட்டிய காட்டுது. எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. உலக அரங்குல $20 பில்லியன் ஒப்பந்தம் போடுற ஒரு நாடு தன்னோட சொந்த மாநிலங்களோட பாதுகாப்பை எப்படி விட்டுடுது? நீங்க மணிப்பூர் மற்றும் லடாக் பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மணிப்பூர்ல இவ்ளோ பெரிய செக்யூரிட்டி வேக்யூம், அதாவது பாதுகாப்பு வெற்றிடம் உருவானதன் பின்னணி என்ன? நேயர்களே, வெளியுறவு கொள்கையும் உள்நாட்டு பாதுகாப்பும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி. மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு? மேற்கு வங்க தேர்தலுக்காக மணிப்பூர்ல பாதுகாப்பு பணியில இருந்த 8500 சிஏபிஎஃப் வீரர்கள் அங்கிருந்து திடீர்னு திரும்ப பெறப்பட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல உருவான வெற்றிடம் தான் வன்முறைக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா அமைஞ்சதா? ஆமா, அந்த செக்யூரிட்டி வேக்யூம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. இப்போ அங்க மறுபடியும் 36,000 வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். இதுல ஒரு டெக் கனெக்ஷனும் இருக்குங்க. கண்டிப்பா. இத நீங்க சற்று முன்பு நம்ம பேசின ஐடி விதிகளோட இணைச்சு பார்க்கணும். அங்க வன்முறையை தூண்டும் வகையில பதிவு செய்யப்பட்ட 3300 சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ அரசு இப்போ நீக்கி இருக்கு. சோ களத்துல நடக்கிற வன்முறைக்கும் டிஜிட்டல் ஸ்பேஸ்ல நடக்கிற வன்முறைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி லடாக்லயும் நிலைமை இன்னும் சீரா இல்ல இல்லையா?
அங்க 5 புது மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு முழு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 83 போராட்டக்காரர்கள் மேல இருக்கிற வழக்குகளையும் வாபஸ் பெற சொல்றாரு. இதையெல்லாம் சீரமைக்க தான் நிதி ஆயோக் அமைப்புல பல மாற்றங்கள் அரசு கொண்டு வராங்க. அந்த அசோக் லஹரி போன்ற சிறந்த பொருளாதார நிபுணர்களை துணைத் தலைவரா நியமிக்கிறது சொல்றீங்களா? கரெக்ட். நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார மூளை. ஆனா எல்லை பகுதியான லடாக் அப்புறம் உள்நாட்டு பகுதியான மணிப்பூர் எரியும் போது வெறும் பொருளாதார கொள்கைகளால மட்டும் அந்நிய முதலீட்டாளர்களை நம்மளால தக்க வைக்க முடியாது. ஆமா, உள்நாட்டு அமைதி இல்லாம எந்த ஒரு உலகளாவிய பொருளாதார திட்டமும் முழுமையா வெற்றி பெறாது. எக்ஸாக்ட்லி. அதத்தான் இந்த பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. என்ன ஒரு ஆழமான பார்வை! நேயர்களான உங்களுக்காக பல்வேறு செய்திகளுக்கு பின்னால இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த ஒற்றை நூலை இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்த்துட்டோம். ஆமா, இன்னைக்கு நாம அலசின எல்லா விஷயத்திலயும் ஒரு முக்கியமான மையக் கருத்து ஒளிஞ்சிருக்கு. அது அமெரிக்காவோட வார் பவர்ஸ் ஆக்ட் ஆகட்டும், இல்ல நம்ம தேர்தல் விதிகளாகட்டும், இல்லனா கட்சித்தாவல் தடைச்சட்டம் மற்றும் ஐடி விதிகளாகட்டும், எல்லாத்துலயும் இருக்கிற அடிப்படை சிக்கல் ஒண்ணுதான். கண்டிப்பா பழைய சட்டகங்களும் அதோட ஓட்டைகளும் நவீன காலத்தோட அசுர வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறுது அப்படிங்கிறது தான் அந்த மைய கருத்து. அருமை. அந்த இறுதி சிந்தனையோட இன்றைய இந்த விரிவான அலசல, இந்த டீப் டைவை நம்ம நிறைவு செய்வோம். நேயர்களே, உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. ஆமா, அல்காரிதங்களும் ட்ரோனிகளும் ஆட்சி செய்யற இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம தற்போதைய சட்டங்களை வெறுமனே கொஞ்சம் அப்டேட் செஞ்சா போதுமா? இல்ல இந்த ஏஐ யுகத்துக்காக நம்ம சட்டங்களையும் அரசியலமைப்பையும் முற்றிலுமா முதலிருந்து புதிதா எழுதணுமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.